அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே நடத்த விரும்புவாங்க. கட்டுப்பாடுகள் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுதந்திரமான சூழல் இவங்களுக்கு பொருத்தம். எதையும் மனசில் வைக்காம நேராக சொல்லிடுவாங்க. சில சமயம் இதனால் பிறர் மனம் புண்படலாம், ஆனால் நோக்கம் கெட்டது கிடையாது. இவங்க எல்லார்கிட்டையும் ஒரே விதமாக தான் பேசுவாங்க, ஒரே விதமாக தான் பழகுவாங்க. புதிய அனுபவங்களையும் இடங்களையும் ஆராய இவங்க விரும்புவாங்க. பயணம், கல்வி, தத்துவம் ஆகியவற்றில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிக லெவலில் இருக்கு. எளிதில் உற்சாகப்படக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்ல ஆற்றலை இவங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. கடின நேரத்திலும் நம்பிக்கையை இழக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படிங்கிற மனநிலை இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்கு. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு தோணுமா? ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் துன்பம் தான் நிலச்சிருக்கு, நீங்கள் எங்களை பார்த்து நிம்மதியாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, எங்கள் வாழ்க்கையில் விடிவு காலமே வராது போல அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக விடிவு காலம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய உழைப்புக்கேற்ற மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய மனசில் நிம்மதி ஏற்பட போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான நீங்கள் வாழ்க்கையை வாழ போறீங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் மற்றும் தாமதங்கள் அதிகம் இருக்கும். இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் மற்றும் குருபெயர்ச்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது என்பது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அற்புதமான யோகம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால நண்பர்கள், கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இருந்திருக்கும். வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ள அழுது புலம்பி இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்துல கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. படிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவன சிதறல் ஏற்பட்டிருக்கும். வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு திருப்தி இல்லாத வேலை கிடைச்சிருக்கும். தனுசு ராசிக்காரர்களை சூழ்நிலை தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கும். இவங்க நினைத்த முடிவுகளை செயல்படுத்த முடியாது. எதிர்கால எண்ணங்கள் வேறொரு துறையில் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக அந்த எண்ணங்களை நிறைவேற்ற முடியாம இவங்க இருப்பாங்க. அன்றாட தேவைக்காகவும் குடும்பத்திற்காகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வேலை செய்து காலத்தை இவங்க கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சூழ்நிலைகள் நமக்கு வழிவிடாது. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போகும்போது திடீர்னு மழை பெய்யலாம், இல்லைன்னா டாக்ஸி கிடைக்காம போகலாம். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை அப்படின்னு முயற்சியை கைவிடாமல் யார் சூழ்நிலையை உடைச்சு வெளியே வருகிறார்களோ அவர்கள் தான் முன்னேற்றம் அடைகிறாங்க. இந்த பதிவை பார்க்குறவங்களில் ஒரு சிலர் தான் முழுமையான மாற்றத்திற்கான முயற்சியில் இறங்குறாங்க. பல வீடியோக்களை பார்க்கறதுனால எதை பின்பற்ற வேண்டும் என்ற குழப்பம் ஏற்படும். ஆனால் ஒரு சிலர் பதிவுகளை பார்த்து நடைமுறையில் சாத்தியமா என்று யோசித்து மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. சூழ்நிலைகள் சாதகமான இல்லை என்பதை காரணமாக சொல்லக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை கூட சிரமப்பட்டு தான் பெற முடியும்.
குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. புதிய நண்பர்களின் வருகை இருக்க போகுது. அவர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் முதலீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு குரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரும் பொருள் வரவு ஏற்படும். ஆனால் பொருளாதார ரீதியாக தடுமாறும் போது மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. யார் உங்களுக்கு மரியாதை தருகிறார்கள், யார் உங்களை கவனிக்காமல் இருக்கிறாங்க என்பதை மனசில் போட்டு குழப்பிக்க கூடாதுங்க. மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தாமல் உங்களுக்கான பாதையை நோக்கி மட்டும் நீங்கள் போகணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே, நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள். இந்த மாதம் பேச்சின் இனிமையால காரியம் கைகூட போகுது. சுப பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போகிறாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க. தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. திருமணமான தனுசு ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கணும். வாக்குவாதங்கள் ஏற்படலாம், அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. ஆனால் அதை நீங்கள் பொருட்படுத்தவும் கூடாது. இந்த உலகத்தில் 100% சரியான நபர்கள் யாருமே கிடையாது. தவறு செய்கிறது மனுஷனோட இயல்பு. நீங்கள் பழகும் நபர்களிடம் கவனமாக நீங்கள் இருக்கணும். தேவையற்ற நபர்களுடைய வருகை இருக்கும். அவர்கள் உங்களிடம் உங்கள் பணத்தை பறிக்க பிளான் பண்ணுவாங்க. பழகும் பழக்கம் என்று எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரங்க அளவோடு இருந்தால் நல்லது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நன்று. தீபாவளி அன்று மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க.
ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணுங்க. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் தெரிந்து கொண்டு நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க, கெட்டதாக இருந்தால் ஒதுங்கி கொள்ளணுங்க. ஆரோக்கியம் ரீதியாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். மற்றவர்கள் உணவு சார்ந்து ஐடியா கொடுத்தா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம். செரிமான ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடுங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. வேலைக்கான நேரத்தை மட்டும் ஒதுக்கி மற்ற நேரங்களில் ஓய்விடுங்க. அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க. தேவையற்ற நபர்களுடைய சகவாசத்தை ஒதுக்கிடுங்க. குரு பகவான் நல்லதையே கொடுத்தாலும் படிப்படியாக நிதானமாக பொறுமையாக தான் தருவார். பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. எப்போதும் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். உடனே நல்லது நடந்துடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கான மந்திரம். அவசரப்பட்டு வாய் திறந்து விடாதீங்க. அவசர முடிவுகள் எடுத்துடாதீங்க. தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக சில நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யுங்க. பழனி கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்க. சரியான பலன்களை தெரிந்து கொள்ளுங்க. பிரபஞ்ச ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் வரப்போகுது. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த பதிவை பார்த்து முடித்த பிறகு குழந்தை மாதிரி மனசை வச்சுக்கோங்க. பழைய நினைவுகளை மறந்துடுங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. யார் உங்களை ஏமாத்துறாங்களோ துரோகம் பண்ணியிருக்காங்களோ அவங்க முன்னாடியே நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்ந்து காட்டும் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது. நல்ல காட்சிகளில் உங்கள் மனதில் வச்சு நினைத்து பாருங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஃபோன் பார்க்காம ரீல்ஸ் பார்க்காம தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய நியாயமான நல்ல மாற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கான காட்சிகளை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓய்வு நேரம் கிடைக்கும்போது கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிகழ்வுகளையும் நினைத்து பாருங்கள். முடிஞ்சதை விட்டு விடுங்க. இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத சொத்து. உங்கள் ஆள் மனது தான் உண்மையானது. அங்கு நல்லதை விதைத்தால் மற்றதெல்லாம் அவள் பார்த்துக்குவாரு. நல்லது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடவுளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களே, அடுத்த 48 நாட்களுக்கு நீங்க கவனமா இருக்கணுங்க. விதிய மதியால வெல்லக்கூடிய நபரா நீங்க மாற போறீங்க. கிரக நிலைகள் எப்போதுமே சாதகமா இருக்காதுங்க. சூழ்நிலைகள், மனிதர்கள், காலநிலைகள் எல்லாம் மாறிக்கிட்டு தாங்க இருக்கும். நம்பிக்கை துரோகம், ஏமாற்றத்தை எல்லாம் சந்திச்சு நம்மளோட தனுசு ராசிக்காரங்க கடைசியில மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இதனால கவனச்சிதறல், நேர விரயமெல்லாம் இவங்க வாழ்க்கையில ஏற்படுது. இனி வரக்கூடிய 48 நாட்களுக்கு தனுசு ராசிக்காரங்களே எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. ஒரு வெள்ளத்தாள்ல 1 முதல் 7 வரைக்கும் எழுதிருங்க. அதுல உங்கள் நியாயமான தேவைகளை எழுதுங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், என் வாழ்க்கையில நிம்மதி வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 100ல் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க
கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.